தமிழ்நாட்டில் இன்று கோவை, அரியலூர், பெரம்பலூர், கரூர், திருச்சி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், நீலகிரி மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. இரவு 7 மணி வரை 15 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அறிவித்தது. இரவு 7 மணி வரை 4 மாவட்டங்களில் காற்றுடன் பலத்த மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர் மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். சென்னையில் பகலில் கடும் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலையில் பல்வேறு பகுதிகளில் மழை. கோயம்பேடு, மதுரவாயில், நெற்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்றுடன் மழை பெய்ததால் குளிர்ந்த சூழல். திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுழன்றடிக்கும் புழுதிக் காற்றால் மக்கள் அவதி. இருள் சூழ்ந்து மழையும் பெய்வதால் வாகனங்களை மெதுவாக இயக்கிச் சென்ற வாகன ஓட்டிகள். சென்னை அடுத்த பூமந்தமல்லி அருகே இருக்கக்கூடிய சந்தோஷ் திரையரங்கின் மேற்கூரை சேதம். பலத்த காற்று, மழை காரணமாக சேதமடைந்ததால் ரசிகர்கள் வெளியேற்றப்பட்டு காவல்துறை பாதுகாப்பு. சென்னை அடுத்த பூந்தமல்லி பகுதியில் புழுதியுடன் வீசிய பலத்த காற்று. மைதானத்தில் ஹாலிவுட் பட காட்சிகளை விஞ்சும் அளவுக்கு புழுதி பறந்ததால் இளைஞர்கள் அவதி. சென்னையில் திடீரென மாறிய வானிலை காரணமாக பூந்தமல்லியில் ஆலங்கட்டி மழை. புறநகர பகுதியில் பலத்த காற்றுடன் மழை வெளுத்து வாங்கியதால் மகிழ்ச்சி. செங்கல்பட்டு மாவட்டம் மன்னிவாக்கம் பகுதியில் வீசிய பலத்த காற்றில் தூக்கி வீசப்பட்ட ஓலை குடிசை. மழைக்கு ஒதுங்கி நின்று கொண்டிருந்த இளைஞர்கள் மீது சரிந்ததால் அருகில் இருந்தவர்கள் விரைந்து மீட்டனர். தமிழ்நாடு முழுவதும் இளநிலை நீட் நுழைவுத் தேர்வு எழுத வந்த மாணவர்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள். தீவிர சோதனைக்கு பின்னரே மைதானம் செல்ல அனுமதி. திருப்பூர் திருமுருகன்பூண்டியில் சுடிதாரில் அதிக பட்டன்கள் இருந்ததால் நீட் தேர்வு மையத்திற்குள் செல்ல மாணவிக்கு அனுமதி மறுப்பு. கலங்கி நின்ற மாணவியை உடனடியாக ஸ்கூட்டரில் அழைத்துச் சென்று புது ஆடை வாங்கி கொடுத்து தேர்வெழுத உதவி செய்த பெண் காவலர்.
அதிக பட்டன்கள் இருந்ததால் நீட் தேர்வு மையத்திற்குள் செல்ல மாணவிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து இந்திய மாணவர் அமைப்பினர் போராட்டம். தடுக்க முற்பட்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் தரவென இழுத்துச் சென்று கைது செய்து வாகனத்தில் ஏற்றிய போலீசார். நீட் தேர்வு எழுத தருமபுரிக்கு பதிலாக சேலத்தில் உள்ள மையத்திற்கு சென்ற கிருஷ்ணகிரி மாணவி முகவரியை சரியாக படிக்காமல் வந்தது தெரிந்ததும் உடனடியாக வாடகைக்கு கார் பிடித்து சென்றார். கன்னியாகுமரியில் நீட் தேர்வு எழுதச் சென்ற மாணவர்களின் குடிநீர் பாட்டில்களில் ஒட்டப்பட்டிருந்த ஸ்டிக்கர்கள் பிழைப்பு. ஜடை பின்னல் போட்டிருந்த மாணவிகளையும் தலைமுடியை களையும்படி கூறிய அதிகாரிகள். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு நிறைவு. கடந்த ஆண்டை விட எளிமையானதாக இருந்தது என சிலரும், கடினமாக இருந்தது என சிலரும் கருத்து. வக்ஃப் சட்ட திருத்தம் இஸ்லாமியர்களின் மத உரிமையை பறிக்காது என்ற மத்திய அரசின் பதில் வாதங்கள் உண்மைக்கு புறம்பானவை. அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பான சட்ட திருத்தத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றத்தில் திமுக பதில் மனு தாக்கல். பாஜக காலடியில் விழுந்து சேவகம் செய்யும் இபிஎஸ்ஸின் அரசியல் அத்தியாயம் வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலோடு முடியும். பாஜக கூட்டணியிலிருந்து பழனிசாமி என்ன சாதித்தார் என பட்டியல் போடுவாரா என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கேள்வி. மதுரை ஆதீனத்தை கொல்ல முயற்சி நடைபெறவில்லை என கள்ளக்குறிச்சி போலீசார் விளக்கம். சமூக வலைத்தளங்களில் தவறான தகவல் பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. கள்ளக்குறிச்சியில் மதுரை ஆதீனம் சென்ற காரும் மற்றொரு காரும் விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. சிறிய வாக்குவாதத்திற்கு பிறகு இரு தரப்பினரும் சமரசமாகி சென்றுவிட்டதாக கள்ளக்குறிச்சி போலீசார் விளக்கம். சென்னை மாநகராட்சியில் கட்டுமான பணிகளுக்கு புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. உரிய பாதுகாப்பு அம்சங்களை பின்பற்றாவிட்டால் அதிகபட்சம் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே சாலையில் பள்ளத்தை தோண்டி போட்டுவிட்டு அலட்சியமாக சென்றதால் பறிபோன அப்பாவிகளின் உயிர். பைக்கில் வந்த கணவனும் மனைவியும் பள்ளத்தில் விழுந்து உயிர் போன நிலையில் கால் முறிந்த மகளுக்கு தீவிர சிகிச்சை. திண்டுக்கல் மாவட்டம் தாண்டிக்குடி மலை உச்சியில் பிளாஸ்டிக் பாட்டில்கள் கிடப்பதாக புகார். விஜயின் ஜனநாயகன் படப்பிடிப்பில் தண்ணீர் பாட்டில்களை பயன்படுத்திவிட்டு ஆங்காங்கே போட்டுவிட்டு செல்வதாக குற்றச்சாட்டு. சென்னை பூந்தமல்லியில் பிரபல நாவலடி ஹோட்டலில் மதிய உணவில் கிடந்த தேரை. குழம்பில் மட்டன் பீஸ் இருப்பதாக நினைத்து சாப்பிட இருந்தவர்களுக்கு அதிர்ச்சி. துபாயிலிருந்து கோவைக்கு வந்த டிராவல்ஸ் அதிபர் கொல்லப்பட்ட வழக்கில் தலைமறைவாக இருந்த கள்ளக்காதலி கைது.
துபாயிலிருந்து வரவழைத்து கோவை விமான நிலையத்தில் கைது செய்தனர் போலீசார். கோடை விடுமுறையை கொண்டாட சுற்றுலா இடங்களுக்கு குவிந்த மக்கள். குடும்பமாக பொழுதை கழித்து கொண்டாட்டம். சுட்டரிக்கும் வெயிலின் தாகத்தை தணிக்க ஈரோடு கொடிவேரி அணையில் குவிந்த மக்கள். குடும்பமாக அணையில் குளித்தும் குழந்தைகளுடன் படகு சவாரி செய்தும் உற்சாகம். பிரதமர் மோடியுடன் வான்படை தளபதி அம்ரீத் சிங் சந்திப்பு. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் பதற்றம் நிலவும் சூழலில் ஆலோசனை. சீக்கிய இனப்படுகொலை குறித்து அமெரிக்காவில் ராகுல் காந்தியிடம் கேள்வி எழுப்பிய சீக்கிய இளைஞர். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நிகழ்ந்த மிகப்பெரிய தவறின் போது தான் இல்லை என்றாலும் மகிழ்ச்சியுடன் அதற்கு பொறுப்பேற்பதாக பதில். ஜம்மு காஷ்மீர் எல்லையின் பல்வேறு பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறல். பாகிஸ்தான் தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி. இந்திய கப்பல்கள் சென்றுவிடாதபடி அனைத்து துறைமுகங்களிலும் மூடியது பாகிஸ்தான். பொருட்கள் இறக்குமதிக்கு இந்தியா தடை விதித்ததற்கு பதிலடியாக நடவடிக்கை. இந்தியா ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டால் அணு ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்துவோம். பாகிஸ்தான் மிரட்டலால் எல்லையில் அதிகரிக்கும் பதற்றம். காஷ்மீரின் ராம்பன் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்த ராணுவ வாகனம். 700 அடி பள்ளத்தில் விழுந்ததில் 3 வீரர்கள் உயிரிழப்பு. ராணுவ ரகசியங்களை கசியவிட்டதற்காக பஞ்சாபில் 2 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. பாகிஸ்தான் உளவுத்துறை அதிகாரிகளுடன் தொடர்பில் இருந்தது விசாரணையில் அம்பலம். இந்தியாவில் இருந்து எடுத்து செல்லப்பட்ட பண்டைய கலைப்பொருட்களை பராமரித்துக் கொள்வது குறித்து இரு நாடுகளுக்கிடையே பேச்சுவார்த்தை. விலை மதிப்பற்ற கோஹினூர் வைரம் திரும்பப் பெறப்படுமா என்ற கேள்விக்கு இந்திய வம்சாவளி இங்கிலாந்து அமைச்சர் லிசா நாண்டி தகவல்.